ஆயர் பெருமக்களே, இந்த நிகழ்வில் சிறப்பான ஒரு உரையாற்றி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்மை மகிழ்வித்திருக்கிற அன்பு அண்ணன் கலைப்புலி தான் அவர்களே, இங்கே நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற தி ரைஸ் அமைப்பின் சார்பிலும் நியூ லைஃப் அமைப்பின் சார்பிலும் கலந்து கொண்டிருக்கிற நிர்வாக பொறுப்பில் இருக்கிற நண்பர்களே, பல்வேறு நிலைகளில் வேலைவாய்ப்பை தேடியும் எப்போது விடிவு காலம் கிடைக்கும் என்று காத்திருத்தலின் ஒரு விளிம்பு நிலையில் நிச்சயமாக இங்கே நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அரங்கம் நிறைய தூங்கியிருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகளே, ஜெகத் கேஸ்பர் அவர்களை நீண்ட நெடுங்காலமாக நான் அறிவேன். சிலரை அருகிலிருந்து பார்த்து மகிழ்வோம், சிலரை தூரத்திலே இருந்து பார்த்து வியப்போம். அப்படி வியப்புக்குரிய ஒரு மனிதராகத்தான் ஜெகத் கேஸ்பர் அவர்களை நான் பார்த்தது உண்டு. அவர் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் தமிழ் வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, இலக்கிய ஆர்வலராகவும் சரி, பொதுப்பணியில் ஈடுபட்டாலும் இசையை வளர்ப்பதாக இருந்தாலும் எடுத்துக்கொண்ட எந்த துறையிலும் மற்றவர்களை விஞ்சி நிற்கிற ஒரு பாங்கினை பார்த்து நான் வியப்பது உண்டு. அந்த வகையில் இப்போதும் இந்த ரைஸ் அமைப்பின் சார்பில் யூத் லைஃப் அமைப்போடு இணைந்து நின்று இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகளை நான் மனதார பாராட்டுகிறேன். அதில் குறிப்பாக இது இங்கே நடைபெறுகிறது என்றால் நல்லது நடக்கிற எல்லா இடத்திலும் நான் இருப்பேன் என்று சொல்கிற சகோதரி அகிலா ஸ்ரீனிவாசன் அவர்களை நான் நெஞ்சார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நான் பொது வாழ்க்கையில் பல நிலைகளில் இந்த கல்லூரி அட்மிஷன்ஸ் என்று வருகிற போது 180 பேர் பிகாம் என்றுதான் கேட்கிறார்கள். அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்தபோது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேண்டும் என்று கேட்கின்ற ஒருத்தர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டால் அந்த ஆண்டு முழுவதும் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஏஐக்கு வந்து விட்டார்கள். 100க்கு 90 பேர் வந்து சிபாரிசு கேட்டால் அதில் அத்தனை பேரும் ஏஐ வேண்டும் என்று கேட்கின்றார்கள். இது எங்கே ஒரு கருத்து உருவாகிறது. இதை படித்தால் தான் வேலை கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, எதை செய்தால் வேலை கிடைக்கும் என்கின்ற அந்த கவலையின் காரணமாக இது செய்தால் கிடைக்கும் என்கின்ற அந்த பெரிய நம்பிக்கையோடு வருகின்ற பள்ளிக்கூடத்தை படித்து முடித்து வெளியே வருகின்ற அந்த மாணவர்களை பார்த்து நான் கவலை அடைவதுண்டு. ஏனென்றால் இந்தியாவிலேயே அதிகமான பொறியியல் கல்லூரிகளை திறப்பதற்கு காரணமாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த காலத்தில் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் விரும்புகின்றவர்கள் கேட்கின்ற அத்தனை பேருக்கும் பொறியியல் கல்லூரிகளை திறப்பதற்கெல்லாம் அடித்தளமிட்டவர் அவர்தான். அதற்கு பின்னாளில் பல கல்லூரிகளை தனியார்கள் நிறுவி அதன் மூலமாக பலருக்கு கல்வியறிவை போதித்தாலும் கூட அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என்கின்ற அந்த வேதனை பெருகி நிற்பதை நான் கண்டு மனம் வருந்துவது உண்டு. ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக கூட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல நான் மாலை உணவு அருந்துவதற்காக சென்றேன். அந்த என்ன வேண்டும் என்று எழுதுகிற அந்த ஊழியர் வந்தார். அவரை பார்த்தவுடன் நான் கேட்டேன், என்னப்பா படிச்சிருக்கேன் என்று கேட்டேன். அவர் சொன்னார், அவருக்கு தயங்கினார். சும்மா சொல்லுப்பா என்ன படித்தேன். அவர் சொன்னார் பிஇசி என்று சொன்னார். எனக்கு ரொம்ப மனக்கவலையாகிவிட்டது. இப்போ அவர் எதில் உட்காருன்னா உட்கார மாட்டேன்னார். உட்காருப்பா நீ என் பக்கத்தில் உட்கார் என்று சொல்லி அவர் குடும்பம் எங்கே இருக்கிறது, என்ன நிலைமை இருக்கிறார், ஏன் இந்த வேலைக்கு வந்தார் என்றுதான் கேட்கிற போது அவர் சொன்ன பதிலும் நான் கேட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன விதமும் என் மனதை ரொம்ப கஷ்டப்படுத்தியது. காரணம் என்ன என்றால் இன்னும் கூட படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் நம்மவர்கள் சிரமப்படுகிற நிலைமை இப்படி கல்விக்கூடங்கள் பெருகிக் கொண்டே போகிறது. இந்த படிப்பு படித்தால் வேலை கிடைக்க நம்பிக்கையில படிக்கின்றார்கள், ஆனால் வேலை கிடைக்கவில்லை என்ற வேதனை பெறுகிற போது எங்கே இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று நான் கவலைப்படுவது உண்டு. இந்த அரங்கம் என்னை அழைத்து வருகிற போது என்னுடைய நினைவுகள் எல்லாம் பல விஞ்ஞானிகளை, அறிஞர் பெருமக்களை, பல தலைவர்களை உருவாக்கிய மேடை இது. இந்த மேடையில் நிற்கிற போது, இந்த கல்லூரியில் படிக்கிற போது நிகழ்ந்த நினைவுகளும் பல நேரங்களில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இங்கே ஆற்றிய உரைகளை பற்றியெல்லாம் எண்ணிக்கொண்டே நான் வந்தேன். இப்போது எனக்கு இருக்கிற ஒரு மனக்கவலை என்ன என்றால் தி ரைஸ் தமிழில் சொல்லுங்க என்ன என்று கேட்டேன். அப்போ நானாகவே சொல்லி எழுதி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று விசிட்லெஸ் எக்ஸ்ட்ரா என்று லயோலா கல்லூரிய மோட்டவர்கள் அதை வைத்துக் கொள்ளலாம் என்று நான் அவரிடம் சொன்னேன். ஒளியேற்றுவதற்கு நமக்கு கரங்கள் தேவைப்படுகிறது. அந்த ஒளியேற்றுகிற கரங்களைத்தான் ரெவரண்ட் ஃபாதர் ஜெகத் கேஸ்பர் வைத்திருக்கிறார்.
ஆங்காங்கே யாருக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை பார்த்து தீர்த்து வைக்கிற கரங்கள் இருக்கிறது. அதே போன்று கிவ் லைஃப், அம்மாவை கேட்டேன், அம்மா கிவ் லைஃப் தமிழ்ல எதுவும் வைக்கவில்லையா என்று கேட்டேன். தமிழ்ல வைக்கவில்லை, கிவ் லைஃப் என்று தான் வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போ ஜெயஸ்கா நாங்கள் நீங்க ஒரு தமிழ்ல வைங்கள் என்று சொன்னேன். வாழ்வு கொடுக்கும் மையம் என்று வைக்கலாம் என்று சொன்னார்கள். ஆக உங்களை எல்லாம் சொன்னார்கள், நீங்க எவ்வளவு பேர் வந்தாலும் காலையில் 75,000 85,000 தாண்டி 1,00,000 தொடும் என்கின்ற அளவிற்கு ஒரு மெகா கேம்ப் வேலைவாய்ப்பு முகாமை மிக சிறப்பாக நேர்த்தியாக எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நடத்துவதற்கு ஐ ஷுட் அப்ரிஷியேட் தி வாலண்டியர்ஸ் ஈவன் பை லோயலா காலேஜ் அண்ட் அதர்ஸ். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நன்றியை நான் தெரிவிக்க வேண்டும். நம்முடைய ரெவரண்ட் ஃபாதர் பிரின்சிபல் மற்றும் அவரை சார்ந்திருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது. ஒரு புதிய அரசாங்கம், ஒரு புதிய நோக்கம், புதிய எழுச்சி, ஒரு அமைதி புரட்சி இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்பித்தான் ஒரு வாக்களித்திருக்கிறார்கள். அதில் ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது வெளியரங்கமாக டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் தர வேண்டும் என்பதில் நம்முடைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் என்பதை இந்த ஒரு மாத காலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதை செய்தாலும் அது மக்களுக்கு தெரிய வேண்டும், என்ன செய்கிறோம் என்று தெரிய வேண்டும். அதே போன்று ஊழல் இல்லாத, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு காரணமாக எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், படித்துவிட்டு வேலை இல்லாதிருக்கிற இளைஞர்களுக்கு உத்தரவாதம் தருவதற்காக பட்டதாரிகளுக்கு இவ்வளவு தொகை அளிக்கப்படும் என்றும், டிப்ளமா படித்தவர்கள் இவ்வளவு தொகை அளிக்கும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார் என்றால் உங்களை பற்றி அவர் கவலைப்படுகிறார் என்ற அர்த்தம். வேலையில்லாமல் சிரமப்படுகிற குடும்பங்களை பற்றி நினைக்கிற ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். உள்ளபடியே நாளும் விரல் நுனியில் விவரங்களை வைத்துக் கொண்டு யாருக்கு என்ன செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சரை நான் பெற்றிருப்பதில் முயற்சி அடைய வேண்டும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் முடிப்பது பொருத்தம் என்று கருதுகின்றேன். இந்த வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு அலுவலர்களில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் பதிவு செய்ய வேண்டும். 83ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் முதலமைச்சராக இருந்தபோது காஞ்சிபுரத்திலிருந்து நானும் அவரோடு நான் காரிலே பயணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ நான் அவர்களை பாராட்டினேன். நேற்று முன்தினம் ஒரு உத்தரவு போட்டிருக்கின்றீர்கள், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலே சீனியாரிட்டி தான் வர வேண்டும், அதை ஒழுங்காக பராமரிக்க வேண்டும். அவ்வப்போது அரசாங்கம் ஆய்வு நடத்தி யார் முன்னுரிமை பெற்றிருக்கின்ற அவர்களுக்கு தான் வேலை தர வேண்டும், இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற உத்தரவு மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று நான் சொன்னேன். அப்போ அவர் உடனே சொன்னார், நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா, உங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர்கள், பதவியில் இருக்கின்றவர்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸில் உள்ள போய் உட்கார்ந்து கொண்டு இவருக்கு போடு அவருக்கு போடு, இல்லை சார் சீனியாரிட்டி வரவில்லை என்றால் அடிச்சு திருப்பி வேற எழுது என்று எழுதுகிற சம்பவங்கள்லாம் என் கவனத்துக்கு வந்தது. 10 ஆண்டு காலமாக பதிவு செய்துவிட்டு ஒருவர் உட்கார்ந்திருப்பார். நீங்கள் எம்எல்ஏ ஆனவுடனே உங்களுடைய அந்த பதவியை காட்டி உள்ளே புகுந்து அதை மாற்றி எழுது என்று நிர்பந்திக்கிற நிலைமையெல்லாம் என் கவனத்துக்கு வந்தது. எங்கோ ஒருவர் இந்த அரசாங்கம் நேர்மையாக நடக்கும் என்று பதிவு செய்துவிட்டு வீட்டிலே காத்திருந்தால் அவரை ஏமாற்றிவிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக மற்றவர் வந்து விடுகிறார் என்றால் அந்த சாபம் எனக்கு வர வேண்டுமா என்று கேட்டார். அந்த பழுபாவம் எனக்கு வர வேண்டும், அதே வார்த்தையை சொன்னார். அதற்காகத்தான் அந்த உத்தரவை நான் போட்டிருக்கிறேன் என்று புரட்சித் தலைவர் சொன்னதை இங்கே உட்கார்ந்திருக்கிற போது நினைவுக்கு. காரணம் என்ன என்றால், ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றவர்கள் தன்னலம் கருதாமல் யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகின்றால் அதற்கு எந்த தங்கு தடை இல்லாமல் அது போய் சேர வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அப்படி தங்கு தடை இல்லாமல் உங்களை எல்லாம் வாழ்விப்பதற்காக, உங்கள் வாழ்வினை ஒளியேற்றுவதற்காக, நல்ல பாதையை காண்பிப்பதற்காக இப்போது உயிரோட்டம் உள்ள கிவ் லைஃப் மூலமாக நம்முடைய சகோதரி அகிலா சீனிவாசன் அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சி போல இந்த அரசாங்கமும் விரைந்து நல்ல பணிகளை ஆற்ற இருக்கிறவர்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ரெவரண்ட் ஃபாதர் ஜெகத் கஸ்பார் அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு நல்ல முயற்சி, இன்னொரு முயற்சி என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இறைவன் அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் சுகபலன் தர வேண்டும், நீதி ஆயுளையும் தர வேண்டும். அதே போன்று அகிலா சீனிவாசன் அவரோடு இணைந்து நின்று இந்த வேலைவாய்ப்பு முகாம் மூலமாக பல வாழ்க்கையில் நீங்கள் ஒளியேற்றி இருக்கின்றீர்கள், வாழ்வளித்திருக்கின்றீர்கள். அன்னதானம் அளிப்பது மிகப்பெரிய தர்மம். அதே போல இப்போ ஒரு வாழ்க்கைக்குரிய உத்தரவாதத்தை அளிப்பது என்பது அவர் குடும்பம் உங்களை வாழ்த்தும், வருங்கால தலைமுறை உங்களை வாழ்த்தும். தன்னலம் கருதாது பணியாற்றுகின்ற சகோதரி அகிலா சீனிவாசன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அதிகமான எதிர்பார்ப்புகள் மக்களிடையே இருக்கிறது. அந்த ஏக்கத்தை போக்க வேண்டும், அந்த வாட்டத்தை நீக்க வேண்டும். அது உங்கள் இருவரால் முடியும் என்று நான் சொல்லி இந்த வாய்ப்பிற்கு வணங்கி மீண்டும் லயோலா கல்லூரி பிரின்சிபல் அவர்களுக்கும் அவரை சார்ந்திருக்கிற மற்ற
நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.